இது என்னன்னா இப்போது உங்களுக்கு என்ன கொஸ்டின் படித்தாலும் ஒரு சீக்கிரமாக ஞாபகம் வந்துருக்காங்க இது பண்ணணும்னா ஒரு லைக் ஒரு டிராயிங் ஒரு ட்ரீ 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 என்ன மரம் அந்த மரத்தில் ஒரு லைக் வாட் திஸ் டைப் ஆஃப் ஜஸ்ட் பிரான்ச்சஸ் மாதிரி போடு கமான் போடு ஃபஸ்ட்டு ஒரு மரம் போடு அதில் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் அதுக்கு அந்த டாபிக் ஃபஸ்ட்டு டாபிக் இது மரத்த டாபிக் நடுவில் டாபிக் வரும் அதில் நீ என்ன பண்ண மாட்டேன் ஒரு 4 இது டிவைட் பண்ண சவுத்து ஈஸ்ட்டு நார்த்து வெஸ்ட்டு இந்த மாதிரி கமான் டூ ஸ்டார்ட் ஆக்டிங் ஓகே ஓகே இதில் ஒரு சாப்டர் ஆனால் ஒரு லெசன் ஆனால் இதில் வரணும் என்னது அது மெயின் பாயிண்ட்ஸு இதில் இங்கே பாருடா டே நீ ஒன்றும் இங்கே இப்போ பாரு எப்படி வந்துருச்சோ பாரத் இந்தியான்னு இருக்கா இந்த மேலே இருக்க இது இருக்கா குஜராத் இருக்கா இதெல்லாம் இந்த ஒரு அந்த பிரான்ச்சஸ் மேலே வரும் புரியுதா அந்த பிரான்ச்சஸ் ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி வரும் என்னதா வாட் தட் நேம்ஸ் எனி டாபிக் லைக் தட் அண்டர்ஸ்டாண்டா ஸோ அப்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் புரியுதா ஃபஸ்ட்டு மைண்ட் மேப்பிங் டெக்னிக் கம்ப்ளீட் என்ன பண்ண போகிறா ஓகே அதோட சாப்டர் பற்றி அதோட மெயின் டாபிக் பற்றி இதில் நீங்களே இதெல்லாம் இப்போ இதை இருக்கு எப்படி இருக்கும் பார்க்கறது டெய்ரா அப்படின்னு இது நடுவில் இருக்குது இந்தியா ஓகே இதுக்கு மேலே என்ன வரும் ஜம்மு காஷ்மீர் இது கீழே என்ன வரும் தமிழ்நாடு இந்த பக்கம் என்ன வரும் அந்த மாதிரி நீ ஒரு சாப்டர் பற்றி பேசிட்டே இருக்கணும் திஸ் இஸ் த மைண்ட் டேய் இங்க இருறானா அங்க அந்த பக்கமா இது பத்தி இது மரம் இந்த மரத்தை மாதிரி டிசைன் பண்ணனும் அதுல புரியுதா சரி இங்க வாங்க சோ பின்னு சொந்த வந்துட போறாங்க அது சேர்த்து கேவாங்க இது கேமரா கால் சொல்றாங்க மாதிரி எனி லெசன் திஸ் இஸ் த மைண்ட் மேப் டெக்னிக் so this is mind map technique புரியுதா first technique come on another technique next technique இதில் நீங்கள் சவுத்து வெஸ்ட்டு நார்த்து இந்த 4 columns you will divide like that you will analyze remaining okay main chapter கம்மி important any special அந்த மாதிரி டிவைட் பண்ணணும் இதில் ஓகே you don't understand 4 இது மெயின் கீ பாயிண்ட்ஸ் வரும் இது சப் டாபிக்ஸ் அதில் நீ டிவைட் பண்ணு அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆச்சா ரைட் அனதர் ஸ்டெப் ஓகே இப்போ என்னன்னா செகண்ட் பாயிண்ட் பாரு ஓகே இப்போது நீ என்ன படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஆர்டரில் படிக்கணும் ஆர்டர் ஒரு 1 by சீக்வென்ஸ் என்னன்னா அது பற்றி அது படிச்சதுக்கப்புறம் மிஸ்ஸிங் ஆர்டரும் மிஸ் ஆர்டர் அது எப்படின்னா ஸ்பேஸு அன்லேர்ன் லேர்னிங் அன்லேர்ன் இப்போ டிஃபிகல்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது கொஞ்சம் சிம்பிள் திங் ஈஸியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது படிக்கணும் அந்த சேர்ந்து படித்தேன்னா பிரெயினும் ஆல் நியூரான்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும் புரியுதா தட் இஸ் த திங் ஸோ அப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லா பிரெயின்ஸ் யூஸ் ஆகணும் நியூரான்ஸு கரெக்டாக ஒர்க் ஆகணும் நியூரோ டிரான்ஸ்மிட் தண்ணி ஜாஸ்தி குடிச்சிட்டு அப்போ தான் நியூரோ டிரான்ஸ்மிட் நல்லா வரும் ஒர்க்கப் பண்ணிகிட்டே ஓகே ரைட் அப்போ தாட்ஸ் வரும் நியூரோ டிரான்ஸ்மிட் பார்க்கறதுக்காக அந்த என்னது தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் ஓகே அப்போ பிரெயினில் இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் தாட்ஸ் சீக்கிரமாக வரும் ஓகே ஓகேவா அனதர் டெக்னிக் நீங்களே ஒரு கொஸ்டின் படித்து அது 10 நிமிஷம்ல இந்த மாதிரி படிக்கணும் 20 நிமிஷம்ல இந்த மாதிரி படிக்கணும் ஒரு பெருசு பேப்பர் கொஸ்டின் அதில் நீ என்ன பண்ணணும் ஒரு 4 5 2 3 இந்த மாதிரி நீங்களே டிவைட் பண்ணணும் டிவைட் பாலிசி லைக் தட் ஓகே ஒரு இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் எப்போ படிக்கிறது அந்த இருக்கக்கூடாது இதில் என்ன தீம் இருக்கும் என்ன தான் கண்டுபிடிக்கணும்
அதை அண்டர்ஸ்டாண்ட் பார்க்கணும், படிக்கணும். ஓகே, நார்மலாக படித்து அங்கே இருக்கிறதே படிக்கக்கூடாது. அதை பற்றி நீங்களே திங்க் பண்ணணும். ஒரு க்ரியேட்டிவாக ட்ராயிங் மாதிரி போடணும் நீட்டாக. அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி படிக்கணும். இது லெசன் மாதிரி படித்தா உங்களுக்கு புரியாது. சிங்கிங் மெத்தட், ஒரு டான்சிங் மெத்தட், ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தட், ஒரு பார்க்கணும் அப்படியே திடீர்னு ஞாபகம் வரும். அசோசியேஷன் வித் ஃபார்ம் என்ன அது பார்த்தானா, என் பேஸ் பார்த்தானா எல்லாமே ஞாபகம் வருமே, அந்த மாதிரி. அது என்ன சென்னை இப்போ நமக்கு பாண்டிச்சேரினா ஒரு ஒயிட் க்ளோப் மாதிரி ஞாபகம் வருமே, அந்த மாதிரி ஒரு சாப்டர் பற்றி நீங்கள் ட்ராயிங் பண்ணணும். செல்ஃப் ட்ராயிங் எவ்ரி லெசன். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் அப்படி பார்த்தானா எக்ஸாம் எனக்கு ஈஸியாக கண்டுபிடும். ஓஹோ, அப்போது நீ அது போட்டானா ஓஹோ இந்த சாப்டர் பற்றி இந்த கொஸ்டின் பற்றி இவருக்கு இந்த மாதிரி தெரியுமா, ஆனால் எல்லாமே ஸ்டார்டிங்கில் சொல்ல போகிறேன். ஒரு கதை சொல்லும் போது எல்லாமே எனக்கு தெரியும் அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சுங்கன்னா அவன் பார்க்க மாட்டான். ஸோ மெயின் தீம் அது இருக்கணும். அது இருக்குன்னு நீ எல்லாம் எதானே போடும், பார்க்க தானே போடும், அப்படியே இருக்கும். ஓகே, மெயின் தீம் அனதர். இப்போ புரிஞ்சிச்சா? அப்புறம் என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் மார்னிங் ஈவினிங் கண்டிப்பாக பண்ணணும். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மெடிடேஷன் பண்ணிட்டேன்னா நீங்கள் மைண்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, அதுக்காக நீங்கள் செல்ஃப் லைக் ஷுன்முத்ரா இது இந்த மாதிரி உட்காந்து நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். ஆனால் நீ எதுவுமே போயிருக்காது. அப்புறம் வந்துட்டானா ஓகே நார்மலாக ஆச்சு. அப்புறம் திரும்பி அப்படியே பண்ணணும். ஃபோக்கஸ் ஓன்லி ப்ரீத்திங், நாட் அதர் தோஸ் திங்ஸ். ஓகேவா? அப்போது நீங்களே எஸ் ஆட்டோ மேஜிக் சஜஷன் கொடுக்கணும். அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட், ஆட்டோ மேஜிக் சஜஷன்ஸ். எஸ் மீன்ஸ் ஐ am powerful man, I am very good learner, my brain is powerful, so I can learn anything. I release my stress and exam stress, so I am happy, I am relaxed, relax my body, every part up to this one to up to toy நீங்களே ரிலாக்ஸ் 360 டிகிரி 360 போடா சஜஷன்ஸ் ரைட். சவுண்டு கேட்கும். இதுக்கப்புறம் நீங்களே ஒரு கசனை பற்றி ஒரு மூடு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்காக